வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைப், இறைவனிடத்திலே தான் மறைவானவருடைய திறப்புகள் இருக்கின்றன. உலகத்தில் மறைவு என்று இருக்கக்கூடிய திறப்பு யார்கிட்ட இருக்குது? இறைவனிடத்தில் தான் இருக்கிறது. லா யஅலமுஹா இல்லாஹு, அவனை தவிர வேற யாருக்கு அது என்னது தெரியாது. வயஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர், கடல்ல உள்ளதையும் நிலத்தில் உள்ளதையும் இறைவன் அறிந்து வைத்திருக்கிறான். வமா தஸ்குத்து மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, இந்த உலகத்தில் ஒரு இலை விழுந்தாலும் அந்த இலை விழுவது பற்றிய அத்தனை செய்தி யாருக்கு தெரியும்? இறைவனுக்கு. ஒரு இலை எங்கேயோ விழுகிறது, அப்படி என்றால் அதை பற்றிய முழு விஷயமும் அவருடைய ஏற்பாடு அத்தனை யாருக்கு தெரியும்? இறைவனுக்கு அது தெரியும். அப்போ வலா ஹப்பத்தின் ஃபி துலுமாத்தில் அர்தி வலா ரத்பின் வலா யாபிசின் இல்லா ஃபி கிதாபின் முபீன். வலா ஹப்பா, இந்த பூமியில் உள்ள ஒரு இருள ஒரு சாதாரண ஒரு விதை இருப்பதும் இறைவனுக்கு என்ன தெரியும். அதே போல வலா ரத்ப், அல்லது எந்த ஈரமானதோ அல்லது காய்ந்ததோ, இல்லா ஃபி கிதாபின் முபீன், எல்லாமே தெளிவான ஏட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன? கதரை பற்றி அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல என்ன சொல்றான்? அவ்வளவு ஏற்பாடோடு இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்குது. 1000 இறைவன் இல்லையான்னு கேட்பாங்க. 1000 உயிர் கொல்லப்படுது, அப்படி நடக்குது எப்படி? அல்லாஹ் சொல்றான், ஒரு விதை இருந்தாலும் எனக்கு தெரியும் என்றான், ஒரு இலை விழுந்தாலும் தெரியும் என்றான். உயிர் விழுந்தா தெரியாம இருக்குமா? தெரியும். அல்லாஹு தஆலா எல்லா விஷயத்தை ஏற்பாடோடு தான் என்ன செஞ்சிருக்கிறான், படைத்திருக்கிறான். இந்த வசனம் சொல்ல சூரத்துல் அன்ஆம் 59வது வசனம். இதையெல்லாம் தாண்டி சூரத்து தக்வீர்ல 29வது வசனம், வமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நீங்கள் நினைப்பதாக இருந்தாலும் இறைவன் நினைக்காமல் நினைக்க முடியாது. நீங்க நினைப்பீங்க, ஒன்றை நினைக்கணும்னு நினைக்கிறீங்களே, அப்படி நினைக்கிறதுக்கு இறைவன் நாடணும். நீங்க ஒன்றை நினைக்க இறைவன் நாடினால் தான் உங்களால் நினைக்கவே முடியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். வமா தஷாஊன, நீங்கள் நாட மாட்டீர்கள், எண்ண மாட்டீர்கள், இல்லா ஐயஷா அல்லாஹ், அல்லாஹு தஆலா நாடினாலே நினைத்தாலே தவிர ரப்புல் ஆலமீன், உலகத்தாருடைய இறைவன், அந்த அல்லாஹ் நினைத்தாலே தவிர உங்களால் நினைக்க கூட என்னது முடியாது. அப்போ ஒரு விஷயம் நினைச்சான்னு சொன்னால் அது அல்லாஹ் நாடிட்டான்னு அர்த்தம். அல்லாஹு தஆலா தான் அதை நம்ம நினைக்க வேண்டும் என்று நாடி இருக்கிறான் என்பது அர்த்தம். சூரத் தக்வீர். அடுத்தது அதாவது கதிர் இருக்கிறதுக்கு இன்னொரு செய்தி என்ன? சூரத்துல் அன்பியா 101வது வசனம் என்னன்னு சொன்னா, இன்னக்கும் வமா தஅபுதூன ஹஸபு ஜஹன்னம், நீங்கள் வணங்குகின்றவைகளும் நரகத்தின் எரிகட்டைகள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். நீங்கள் வணங்குகின்ற சிலைகள், அவைகள் யாரெல்லாம் வணங்குறீங்களோ அவங்கெல்லாம் எரிகட்டைகள். சரி, இது குர்ஆனுடைய வசனம். இப்ப கிறிஸ்தவர்கள் யாரை வணங்குறாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை. அதே போல மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வணங்குறாங்க, மேரியன்னு சொல்லி. அதே போல யூதர்கள் வணங்கியதா அல்லாஹ் சொல்றான், உசைரை வணங்கியதாக சொல்றான். இன்னும் எத்தனை பேர் நல்ல மக்கள் அவுலியாக்கள் பேர் உள்ளவங்க எல்லாம் என்ன செய்றாங்க? வணங்குறாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், அன்தும் வமா தஅபுதூன ஹஸபு ஜஹன்னம், நீங்கள் எதை வணங்குறீங்களோ அவர்களும் நரகத்தின் எரிகட்டைகள். இப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கள் இந்த வசனம் என்ன சொல்லுது என்ற கருத்து வரும். அந்த வசனத்தை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல்லதீன சபகத் லஹும் மின்னல் ஹுஸ்னா உலாயிக அன்ஹா முபாதூன், எங்களிடமிருந்து எவர்களுக்கு நல்ல செய்தி வந்து விட்டதோ, முந்தி விட்டதோ, இவர் நல்லவர், இவர் நல்ல இதோடு உள்ளவர் என்று முந்தி விட்டதோ, அவர்கள் அந்த நரகத்தை விட்டு தூரப்படுத்தப்படுவார்கள். அப்படி அந்த வசன தொடர்ல அல்லாஹ் என்ன செய்யறான்? சொல்லிடுறான். இதுல என்ன சொல்லுது இந்த வசனம்? இதுக்கு பொருள் யாராவது நல்லவர்களை வணங்கினாலும் சபகத் லஹுமுல் ஹுஸ்னா, அவர்களுக்கு நல்ல பெயர் ஏற்கனவே கதிர்ல பதியப்பட்டுட்டு சொன்னா அவர்கள் என்னது நரகத்தில் போடப்பட மாட்டார்கள் என்று சொல்லுது. அப்ப கதிர் என்ற ஒன்று என்ன செய்யுது? இருக்குது என்ற இந்த வசனம் என்ன செய்யுது? சொல்வதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அடுத்ததாக அதாவது சூரத்துல் அராஃப் 43வது வசனம், வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ், நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க முடியாது இறைவன் நாடி இருக்காது விட்டால், இறைவன் வழிகாட்டி இருக்காது விட்டால். இப்படி சொல்லணும் நம்ம. வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அதாவது நேர்வழி தந்திருக்காது விட்டால் நாம் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம். இவ்வளவு இவர் இதில் சொன்ன என்ன குர்ஆன் வசனங்கள் நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அடுத்ததாக பல செய்திகள் என்ன செய்யறாரு? இதுல அவர் பதிவு செய்யறாரு. அதுல ஒன்று என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் வயிற்றில் வைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் அதாவது அந்த படித்தரம் இருக்குது, நுத்ஃபாவா இருக்கிறது, அப்புறம் அலக்காவா இருக்கிற அந்த படித்தரத்தை பற்றி எல்லாம் சொல்லிட்டு அவர் நன்மை செய்வாரா, தீமை செய்வாரா, நல்லவரா, கெட்டவரா, இதெல்லாம் என்ன செய்யும்? அதில் எழுதப்படும் என்று வரக்கூடிய அந்த செய்தி என்ன செய்யறாரு? பதிவு செய்கிறார். அதே போல அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ரசூலா போய் கிடைக்கிறான். அப்புறம் ரசூலா ஒரு உபதேசம் செய்கிறான், யா குலாம், ஏ சிறுவரே, இன்னி உஅல்லிமுக்க கலிமாத், சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக்,
அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பேணுதலாக நடந்து கொள்ளுங்கள். இறைவன் அப்படின்ட்டு இறைவன் விஷயத்தில் நீங்கள் பாதுகாப்பாக நடந்துங்க. எஹ்ஃபதுல்லாஹ்னு சொல்ற இறைவனை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பேணிக் கொள்ளுங்கன்னு அர்த்தம். அர்த்தம் என்னன்னு சொன்னால் இறைவனுக்கு மரியாதை கொடுத்து நடக்கிறது, கௌரவம் கொடுத்து நடக்கிறது, இறைவனுடைய கவனத்தை உள் மனசில் எடுத்து நடக்கிறது. அப்படி நடந்தால் உன்னையும் இறைவன் கௌரவப்படுத்தி பேணுதலாக உன்னை பாதுகாத்து என்ன செய்வான்? இறைவன் நடப்பான். இஹ்ஃபதில்லாஹ தஜித்ஹு துஜாஹக், அல்லாஹ்வை பேணி நடந்து கொள், அவனை உன் முன்னால் நீ காண்பாய். அப்படின்னா என்ன? உனக்கு எந்த இடத்துலையும் அவனுடைய உதவி என்ன செய்யும்? இருக்கும். இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ ஏதாவது ஒன்றை கேட்டால் இறைவனிடத்தில் மட்டும் கேள். வ இதா இஸ்தஅன்த ஃபஸ்தஅன் பில்லாஹ், உதவி என்று ஒன்று தேடினேன் என்று சொன்னால் அந்த இஸ்திஆனா என்னது? இறைவனிடத்தில் இருக்கணும். சிலைகள், தெய்வங்கள், ஷிர்க் இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது? நீ போகக்கூடாது. வஅலம், இதான் மிக முக்கிய கதர், அறிந்து கொள். அன்னல் உம்மத லவ் இஜ்தமஅத் அலா யன்ஃபஊக பிஷைஇன் லம் யன்ஃபஊக இல்லா பிஷைஇன் கத் கதபஹு அல்லாஹு லக். இந்த டோட்டல் உம்மத்து ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நலவை செய்ய வேண்டும் ஒரு முடிவெடுக்கிறார்கள். அப்படி முடிவெடுத்தாலும் அல்லாஹ் உனக்கு அந்த நலவை எழுதியிருந்தாலே தவிர அவர்களால் ஒன்றும் உனக்கு செய்ய முடியாது. இல்லா, அதாவது பிஷைஇன் கத் கதபஹு அல்லாஹு லக், உனக்கென்று அல்லாஹ் ஒரு நலவை எழுதியிருந்தால் இந்த டோட்டல் உம்மத்து சேர்ந்தாலும் சரி என்னது, அந்த எழுதி இல்லைன்னா என்ன செய்யாது? உனக்கு வந்து சேராது. சரி, எழுதியே இருந்தேன்னு வைங்களேன், உம்மத்து பெருசா செய்ய நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. இல்லா இறைவன் எழுதிய அந்த பகுதியை தவிர. வஅலம், அறிந்து கொள். வ இன் இஜ்தமஉ அலா யதுர்ருக பிஷைஇன் லம் யதுர்ருக இல்லா பிஷைஇன் கத் கதபஹு அல்லாஹு அலைக். அல்லாஹ் உனக்கு டோட்டல் உம்மத்து சேர்ந்து உனக்கு ஒரு தீமை செய்யணும்னு நினைக்குது, செய்ய முடியாது. அல்லாஹு தஆலா அதை உனக்கு விதியாக அந்த தீமையை கதிரிலே எழுதி இருந்தாலே தவிர, கதிரிலே அந்த தீமை அல்லாஹு தஆலா எழுதி இருந்தாலே தவிர. சொல்லிட்டு ருஃபிஅத்தில் அக்லாம், ருஃபிஅத்தில் அக்லாம், பேணைகள் உயர்த்தப்பட்டு விட்டன. வஜஃபத்திஸ் சுஹுஃப், ஏடுகள் காய்ந்து விட்டன. பேணைகள் உயர்த்தப்பட்டு விட்டன, ஏடுகள் காய்ந்து விட்டன அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அடுத்த செய்தி என்ன கொண்டு வராரு சொன்னா, இன்ன அவ்வளமா ஹலக்கல்லாஹு தஆலா அல் கலம், அல்லாஹ் முதலா படைச்சது பேனாவை, அல்லாஹு தஆலா எழுதுகோலை அல்லாஹு தஆலா படைத்தான். ஃபகால லஹு உக்துப், அதுக்கு அல்லாஹு தஆலா சொன்னான் எழுது அப்படி என்று சொன்னான். ஃபகால ரப்பி வமாதா அக்துப், நான் என்ன எழுதுவதுன்னு அந்த பேனை என்ன செய்ய, அந்த எழுதுகோள் இறைவனிடத்திலே கேட்டது. கால உக்துப் மகாதீர குல்லி ஷைஇன் ஹத்தா தகும ஸா, மறுமை நாள் நடக்க வரைக்கும் என்னென்னதெல்லாம் இந்த உலகில் நடக்குமோ அத்தனை என்ன செய்யும், எழுதி விடு அப்படின்னு சொல்லப்பட்டோன்னே அந்த பேனை என்ன செய்யுது? ஃபஜரா பிமா ஹுவ காயினுன் இலா யௌமில் கியாமா, மறுமை நாள் வரைக்கும் என்னென்ன நடக்குமோ அத்தனையும் என்ன செய்யுது? அந்த பேனை எழுதி முடித்தது அப்படி என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இது போல பல செய்திகள் என்ன செய்கிறாரு அவர் கொண்டு வந்தார் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த கலா கதிர் என்ற பகுதி இஸ்லாத்துடைய அடிப்படை என்றது என்ன செய்து விளங்குது. ஒன்று ஈமானுடைய அடிப்படை, இரண்டாவதாக இஸ்லாத்துடைய மிக முக்கியமான நம்பிக்கையில் ஒன்று. ஆனால் இங்கே நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்ன தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்கள் சொன்னால், இந்த விதி என்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க மாட்டு மாசவர்கள், என்னோட தலை விதி, என்னோட தலையில் எழுதிருக்குது விளங்கிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விதி அவங்க யூஸ் பண்ணுற மெத்தடெல்லாம் இஸ்லாம் சொன்னது. அது என்னன்னு சொன்னால், நீ அழிஞ்சி நாசமாக போன்னு தான் அது எழுதிருக்குது, அதனால உன்னை நீ ஒன்றுமே செய்ய முடியாது, உன்னால் எதுவும் என்ன செய்ய முடியாது. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கடா, கிட்டத்தட்ட உனக்கு எந்த தேர்வு சுதந்திரமும் இல்லை, உனக்கு எந்த விதமான சுதந்திரமும் இல்லை. தேர்வு சுதந்திரம் பண்ணால் நீ ஒன்றை முடிவெடுக்க, ஒன்றை பிழை காண, ஒன்றை சரி காண, ஒன்றை செய்யாமல் இருக்க, ஒன்றை விட உனக்கு என்ன எந்த விதமான சுதந்திர? விதி எல்லாம் விதிப்படி நடக்கும். அதனால நம்ம ஒன்றை திட்டமிடலாம் கூடாது, சும்மா அப்படி போக வேண்டிய என்ன தலைவிதி, என்ன தலைவிதி, ஏதாவது ஒன்று நடந்துடும். இவன்ட கையால் ஏதாவது ஒன்று அநியாயமாக நடந்து அது ஏன்ட தலைவிதின்னு என்ன செய்யறது? போட்டுக்கொள்வாங்க. இந்த மாதிரி எல்லாம் இஸ்லாம் என்ன செய்யுது? விதியை சொன்னது, தலையில் எழுதப்பட்டாச்சு, அதனால நீ இப்படிதான் என்னது வாழணும் என்கின்ற அமைப்பில் என்ன செய்யலை இஸ்லாம் சொல்லவில்லை. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கலா கதிர் விஷயத்தோட சேர்த்து இஸ்லாம் ஒரு விஷயத்தை சொல்லிச்சு. கலா கதிர் விஷயத்தில் நீங்கள் நிறைய என்ன செய்ய வேண்டாம்? தேட வேண்டாம், நிறைய ஆய்வு செய்ய வேண்டாம், அதில் நுழைஞ்சி போக வேண்டாம். இப்படி இஸ்லாம் ஒன்று ரெண்டுக்கு சொல்ல நிறைய விஷயங்களும் சொல்லியிருக்குது. அதில் ஒன்று என்ன? உயிர். எஸ் அலு உனக்கு அனிர் ரூஹ், நபி உம்மிடத்திலே உயிரை பற்றி கேட்கிறார்கள். குளிர் ரூஹமின் அம்ரி ரப்பி, உயிர் என்பது எனது இறைவனுடைய காரியங்களில் ஒன்று. ஒமா ஊத்தி துமினல் அல்மி இல்லா கலீலா, நீங்கள் அறிவில் கொஞ்சத்தை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எஸ் அலூனக், உங்களிடத்துல கேட்கிறார்கள், ஆனால் உங்களுக்கு இவ்வளோதான் என்ன செஞ்சுக்குது? கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்ய சொல்கிறான். இவ்வளவுதான், இதை தவிர உங்களுக்கு வேறு எதுவும் இல்லை. அதே போல் ஒன்று தான்
கலா கதிர் விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பேச்சை குறைச்சிக்கங்க, நீங்கள் கலா கதிரில் பேச்சை குறைக்கும் வரைக்கும் ஹைரில் என்ன செய்வீங்க, இருப்பீங்க அப்படின்னுலாம் சொல்லப்பட்டதை பார்க்குறோம். அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கலா கதிரை ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நல்ல விளக்கமெல்லாம் தேடிக்கன்னு போவீங்க. போய் ஒரு நல்லா அப்படி விரிஞ்சிட்டு மைண்ட் ப்ளோ ஆகிட்டே வரும், திருப்பி ரிவர்ஸ் ஆயிடுவீங்க மறுபடி. நீங்கள் நல்லா ஆய்வு செஞ்சு பாருங்கள், நல்லா செஞ்சு வரல. இப்போ நான் கலா கதிரில் எனக்கு தான் புதிய விளக்கம்னு வந்திருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆனால் மறுபடியும் அப்படி ரிவர்ஸ் எடுத்துருவீங்க. ஒரு 45 நிமிஷம் ஒரு 40 உங்களுக்கு கதா கதிரை விளங்கப்படுத்தணும்னு வைங்களேன். கதா கதிரை பற்றி நல்லா விளங்கப்படுத்திடுவார். சரியா நீங்கள் ரைட், இப்போ ரூட் கிளியர் ஆகும், இப்போ இந்த சந்தேகம் கிளியர் ஆகிட்டு, ரைட் இந்த சந்தேகம் கிளியர் ஆகிட்டு சரியாக 90க்கு போன வரும், மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும். அப்போ எல்லாம் பிள்ளையாகிற மாதிரி இதுன்னு 91வது விஷயம் உங்களுக்கு சொல்லும். நான் 91வது விஷயம் சொன்னோன்னு வைங்களேன், உங்களோட மனசு என்ன சொல்லணும்னா, அப்போ ஃபஸ்ட்டுக்கு சொன்னதோட இது முரம்படுற மாதிரி இருக்குது, 2வது சொன்னோட முரம்படுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் கிளம்பிடுவாங்க. இது நீங்கள் கதா கதிர் சம்பந்தமாக எல்லா இடங்கள்லையும் பார்க்கலாம். எத்தனை வகையில் சொல்லலாம்டா இதை? ஒன்று, குர்ஆன் சுன்னா ரீதியாக இஸ்லாம் சொல்லுது, அது இதில் கூட என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம். 2, நம்ம புத்தகங்கள் வாசிக்கிறோம், இஸ்லாமிய அறிஞர்களுடைய புத்தகங்கள், கதா கதிர் சம்பந்தம் வழங்கப்படுத்தின புத்தகங்கள், அது ஓரளவு திருப்தியெல்லாம் எடுத்துகிட்டு வரும். ஒரு ஏரியாவில் போய் என்ன செஞ்சிருவோம்னா, ஆரம்பத்தில் எழுதினதுலாம் அடிச்சுட்டு போயிடும், இப்படி இருக்கும். அதே போல் நாங்கள் கதா கதிரை என்னமோ பெருசாக புதுசாக ஒரு விளக்கம் கொடுக்க போகிற மாதிரி ட்ரை பண்ணிப்போமே பல இடங்களில், அந்த இடங்களெல்லாம் அதான் நடந்திருக்கு. நல்ல ஆர்வமாக கேட்டிருந்தாங்க. திடீர்னு எல்லாரும் முகமும் என்ன செஞ்சுட்டு மாறிட்டேன், இப்போ நம்ம உல்ட்ராவை திரும்பிட்டோம்னு விளங்குது அவங்களுக்கு. வேற ரூட்டால் எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது கலா கதிர் அப்படி தான் இருக்கு. ஏன் கலா கதிர் எங்களுக்கு என்ன சொல்லுது? நீ நினைக்கிறண்டாலும் அல்லாஹு தாலா நினைச்சா தான் உன்னால் நினைக்கலாம்னு சொல்லுது. அதே நேரம் நீங்கள் விரும்பியவர்கள் ஈமான் கொள்ளலாம், விரும்பியவர்கள் நிராகரிக்கலாம்னு சொல்லுது. இப்போ நிராகரிக்கணும்னு நான் நினைக்கிறேன் இருந்தாலும் யார் நினைக்கணும்? அல்லாஹ் நினைக்கணும். அல்லாஹ் நினைச்சதுக்கு நான் ஏன் குற்றவாளி? கேட்கலாமா இல்லையா? அல்லாஹ் நினைச்சதுக்கு நான் ஏன் குற்றவாளி? அப்படி இடத்துக்கு அவங்க ஒரு பதில் சொல்லுவோம். அது என்ன தெரியுமா அப்படின்னு ஒரு பதில் சொல்லுவோம். அந்த இடத்துல மைண்ட் மிச்சம் ஷார்ட்டாக இருக்கும், அது யோசிக்கிறதுல. அந்த பதில் என்ன சொல்லுவோம்னா, உங்களுக்கு அது இறைவன் என்ற அதிகாரம் என்பதை நிரூபிப்பதற்காக இறைவனுடைய நாட்டம் அந்த இடத்துல இருக்குது. உங்களுக்கு என்று ஒரு தேர்வு தரப்பட்டிருக்குது. அந்த தேர்வில் நீங்கள் பிழை விட்டால் உங்களுக்கு நரகம் எப்படி ஒன்று சொல்லுவோமா? விளங்காது. இப்போ நான் சொன்னது எனக்கு என்ன செய்யாது, அது விளங்காது. அந்த மாதிரி அமைப்பில் தான் அந்த கலா கதருடைய தஃசீர்கள் விளக்கங்கள் இருக்கும் என்பது உண்மை. அதுக்கு காரணம், நம்ம இந்த உள்பகுதியில் போய் அதை என்ன செய்யக்கூடாது, எப்பயும் விளங்க நினைக்கக்கூடாது, விளங்க நினைக்கக்கூடாது. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அது மட்டும் நம்ம விளங்கிக்கலாம். எது? நம்ம இப்படி இதில் விளங்க முடியாது, இதில் சில கஷ்டங்கள் உண்டு, இதில் சில பிறழ்வுகள் உண்டு, அப்படி என்னத்தை வச்சு ஒரு ஆள் இப்படி பேசலாமே அப்படின்னா, நீங்கள் சில எங்கெல்லாம் இஸ்லாம் கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கிறதோ அந்த இடத்துல கேள்வி கேட்க வேணான்றீங்க அப்படின்ட்டு சில சகோதரர்கள் சொல்லலாமே. ஆனால் அப்படி இல்லை, அப்படி இல்லைன்னு சில விஷயங்கள் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தோல்விக்காகவும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, உண்மை, அது விதி. ஆனால் கேள்வி கேட்கக்கூடாது என்று சொல்லப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் முரண்பாட்டுக்கு தோல்விக்காக சொல்லப்படுகின்ற விஷயம் அல்ல. முரண்பாட்டுக்கு உதாரணமாக அது பொது விதியும் தான், குர்ஆனும் அதை சொல்லுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தோட போய் சேர்ந்து போகிறார். அப்போ சுப்ஹானல்லாஹ், அது ஒரு வசனம் ஒரு பல மணி நேரத்துக்கு விளங்கப்படுத்தினான். அதில் இவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், நீ என்னோட பொறுமையாக இருந்துக்கல மாட்டேன் அவர் சொன்னார். இவர் என்ன சொன்னால், நான் பொறுமையாக இருப்பேன் அப்படின்றார். அதுக்கு ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தை சொன்னார், அதாவது உங்களுக்கு அறிவில்லாத விஷயத்தில் எப்படி நீங்கள் பொறுமையாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டார். உங்களுக்கு உங்களுக்கு ஒரு விஷயத்தில் அறிவில்லை, அதில் நீங்கள் எப்படி பொறுமையாக இருப்பீங்க அப்படின்னு அவர் கேட்குறார். யாரு? அதாவது அந்த ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறார். இது சாதாரண கேள்விதான், ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மனிதன் பொறுமை இழக்கக்கூடிய முதல் விஷயம் ரீசன் தெரியாட்டி, ஏன்னு தெரியாட்டி, என்னன்னு தெரியாட்டி அவனால் ஒரு நாள் பெரிய அறிவாளியாக தான் பொறுமையாக இருக்கிறார். என்ன எது எப்படி என்று தெரியாட்டி அதை பற்றி இல்மு இல்லைன்னா பொறுமையாக இருக்காது. இல்மு இருந்தால் பொறுமையாக இருப்பான், இல்மு இருந்தால் பொறுமையாக இருப்பான். இப்போ நம்ம கண்டு பழகின சில விஷயங்களில் பொறுமையாக நம்ம என்ன செய்வோம், இருப்போம். காணாத இடங்களில் மனசு என்ன செய்யும், அதில் பொறுமையாக இருக்காது. அது மனிதனுடைய இயல்பில் உண்டு. இப்போ உதாரணமாக ஒரு டாக்டர் கத்திவால் புழல் எடுத்துகிட்டு வரணும் வைங்களேன், உதாரணத்தை அந்த ஆப்ரேஷன் சீருக்கு வர்றதுக்கு வார நேரத்தில் எல்லாரும் பொறுமையாக்கிறாங்க. ஏன் பொறுமையாக்கிறாங்க? இப்போ கொலகாரம் எடுத்துகிட்டு வரதை விட கூடுதலாக எடுத்துகிட்டு வரார் அவர். சாதாரண கொலகாரம் எடுத்துகிட்டு வர கூறிய ஆயுதங்களை விட அவர் கூட எடுத்துகிட்டு வரார். விளங்கிட்டா? வேற எல்லா டூல்ஸும் உடம்பை கிழிக்கிற உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் கிழிச்சு டோட்டலாக வெளியே எடுக்கிற மாதிரி ஐட்டங்களை எடுத்துகிட்டு வராரு. பொறுமையாக தான் இருக்கிறாங்க எல்லாரும்.
சொந்தக்கார் பொறுமையாகிறார், வாப்பா பொறுமையாகிறார், மகன் பொறுமையாகிறாரு, அங்குள்ள எல்லாரும் பொறுமையாகிறாங்க, எல்லாரும் அமைதியாகிறார். என்ன காரணம்? அவர் என்ன செய்ய போறாரு, எது செய்ய போறாரு, என்ன வேலை செய்ய போறாரு, அது நலவாம சில பொழுதுகள்ல வேறு புணமாவும் போகலாம், நடக்கக்கூடிய ஆபரேஷன் இல்லை. ஆனால் நம்ம பேசாம தான் இருப்போம். ஏன்? எங்களுக்கு அதை பற்றி இல்மொன்று இருக்குது, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. இது பக்கத்தில் ஒருத்தர் நம்மளை கொலை செய்யவே வந்திக்குமான கத்தி எடுத்துட்டு போனான்னு வைங்களேன், அவனை பற்றி ஃபுல் டென்ஷனாக இருந்துகிட்டே இருப்போம். ஆனால் நம்மளுக்கு டார்கெட் பண்ணி வந்திருக்க மாட்டான். ஏன்? என்ன நடக்க போகிற இல்ம் நம்மகிட்ட என்ன செய்யல, அங்கே இல்லை, நம்மளால் பொறுமையாக இருக்கிறது, நம்மளால் பொறுமையாக இருக்க முடியும். இது மனித இயல்பில் உண்டு. நம்ம எங்கே அவசரப்படுவோம், தடமாறுவோம்னா எந்த இடத்துல இல்ம் இல்லையோ அந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் குழப்பம் அடைவோம். அதில் வந்து மனிதனால் ஒரு காலம் என்ன செய்ய முடியாது, விளங்க முடியாது. அது என்ன பொறுமையாக இருக்க முடியும். இதை அவர் புரிகிறார் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், அதை சொல்கிறார். இப்போ அதனால முதல் நிபந்தனை போட்டால் நீ பொறுமையாக இருக்க மாட்டாதனால முதல் நிபந்தனை என்ன போட்டார், நீ கேள்வி கேட்க கூடாதுன்னு போட்டார். நீ பொறுமையாக இருக்க மாட்டாய், அதனால நீ செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன, கேள்வி கேட்க கூடாது. அந்த நிபந்தனையை ஏற்று தான் அவர் உள்ளுக்கு நுழைஞ்சார். ஆனால் முதல்ல சொல்லிட்டாரு உங்களால் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் இவர் சப்போஸ் பொறுமையை மீறக்கூடாது அப்படின்றதுக்காக கேள்வி கேட்கக்கூடாது ஒரு பூட்டு போட்டு தான் என்ன செஞ்சார், எடுத்துகிட்டு போனார்ன்றதை பார்க்குறோம். அப்போ பாருங்க, இதில் பெரிய ஒரு செய்தி என்ன தெரியுமா, ஒரு மனிதனால பொறுமையாக இருக்க முடியாது தனக்கு அறிவில்லாத விஷயத்தில். ஏன்னா அவனுக்கு அதை பற்றி தெரியாது, அதனால் அவனால் வந்து அதை வந்து விளங்காமல் இருக்க முடியாது. அப்படி இருந்தால் அவனுக்கு கேள்வி என்ன செய்யும், வருத்தான் செய்யும். அப்போ ஒரே வழி என்ன, இவனுக்கு படித்து முடிக்கும் வரைக்கும் இதில் கேள்வி கேட்கக்கூடாதுன்ற விஷயத்தை என்ன செய்யணும் சொல்லணும். இது எல்லாரும் ஆசிரியர் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. 3ஆம் ஆண்டில் படிப்பிப்பாங்க, படிப்பிச்சுட்டு இது இப்போ உங்களுக்கு குழப்பமாக இருக்கும், உங்களுக்கு நீங்கள் 5th கிரேட் போகிற நேரத்தில் எல்லாம் தெளிவாயிருமென்ட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். ஏன் 3rd கிரேடில் உனக்கு எவ்வளோ விளங்கப்படுத்தா என்ன செய்யாது, இது விளங்காது, நான் தான் டவுன் கிரேட் ஆக வேண்டி வரும், விளங்கிட்டா அப்படியே நினச்சி விட்டுருப்பாரு, நிலையை விளங்கப்படுத்திருப்பாரு. ஆனால் இவனுக்கு அவர் ஆசிரியர் அவ்வளோ பெரிய திறமையானவர், ஆனால் விளங்கப்படுத்த மாட்டார். அவரை விளங்கப்படுத்தினால் எல்லாம் குழம்பி இருக்கிற அடிப்படை என்ன செஞ்சிடும், இவனுக்கு போயிருமாட்டா அவனுக்கு ஒரு 5ஆம் ஆண்டில் விளங்குது, 8ஆம் ஆண்டில் உனக்கு இது விளங்கும், இப்போ உனக்கு எவ்வளோ சொன்னாலும் என்ன செய்யாது, விளங்காது அப்படின்ட்டு போயிடுவான். இதுதான் மனிதனுடைய இயல்பு. இதை விளங்கி நம்ம சின்ன பிள்ளைகள் வந்து சில கேள்வி கேட்போம், சரியா, நம்ம பெரிய சயின்டிஸ்டாகவே இருப்போம், பெரிய சயின்டிஸ்ட், ஃப்ளைட் எப்படி பறக்குதுன்றதை நம்ம நல்லா படித்து ஆய்வு செஞ்சிருப்போம். ஆனால் 6 வயசு புள்ள கேள்வி கேட்டான்னு வைங்களேன், இந்த ஃப்ளைட் எப்படி பறக்குதுன்னு எப்படி பதில் சொல்லுவீங்க, தெரியாது. ஏன் தெரியுமா, நம்ம படிச்சுக்கிற நிறைய ஃப்ளைட் எப்படி பறக்கிறோம் நல்லா விளக்கம் தெரியும். கேட்குறவன் யாரு, 6 வயசு படி, இவனுக்கு எப்படி இதை விளங்கப்படுத்துறது அப்படி என்ற அடிப்படையில் விளங்கப்படுத்த இயலாது, விளங்கிட்டா. ஏன்டா அவன்கிட்ட போய் அது சேராது, அவன்கிட்ட போய் சேராகிற நேரத்தில் நீங்கள் என்னத்தை விளங்கப்படுத்தினாலும் இவருக்கு ஒழுங்காக விளங்கப்படுத்த தெரியாதுன்னு அவன் நினைப்பானே ஒழிய அவனுக்கு கிரகிக்க தெரியாதுன்னு அவன் நினைக்க மாட்டான். அவனுடைய அளவு அவ்வளோதான், அப்படி அவன் நினைக்க மாட்டான். இவர் ஒழுங்காக விளங்கப்படுத்துறாரு இல்லை அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா அவனால் எவ்வளோ விளங்கினாலும் விளங்கப்படுத்தல முடியாது, ஏன்னா அவனால் அவ்வளோதான் முடியும். இது உலகத்தில் சில விதிகள். அதனால கேள்வி கேட்கக்கூடாது என்பது எல்லா இடங்களையும் என்னது, அதாவது நியாயம் இல்லாது விட்டாலும் சில இடங்கள் அதுக்குரிய நியாயங்கள் என்னது உண்டு என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். சில இடங்கள் இன்னொன்று என்ன, சில இடங்களில் வந்து ஒருவருடைய அது தனிப்பட்ட சப்ஜெக்ட் ஆகிக்கும், அல்லது ஒரு மேனேஜ்மெண்ட்டோட சம்மந்தப்பட்டதாகிக்கும். எல்லாரும் கேள்வி கேளுங்கன்னு ஒரு உருவாரா, நீங்கள் வேண்டிய கேள்வி கேட்கலாம், நான் ஒரு மேனேஜ்மெண்ட்டில் ஒரு முடிவெடுத்த என்கிட்ட கேள்வி கேட்கலாம்னு சொல்ல இயலாது. ஏன், ஒருவரை திடீர்னு விளக்க வேண்டிய வரும் நல்ல ஒத்தனாக இருப்பான், அவன் அங்கே வந்து முழுமையான ஒரு ஈடுபாடு உள்ளவனாக எழுந்திருப்பான். ஆனால் இவர் அனுபவத்தில் ஒன்று விளங்கி இவனை இப்போ விளக்கினா தான் என்னது இந்த கம்பெனி ஒழுங்காக என்ன செய்யும், போகும் என்று விளங்கி. இது விளக்கம் சொல்லிட்டு கேளுமா, யாருக்கும் விளக்கம் என்ன செய்யலாது, சொல்ல முடியாது. அது அவருக்கு மட்டும் அவரோட அனுபவத்துக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம். கேள்வி கேட்டால் ஒழுங்காக விளங்கப்படுத்துறல்லன்னு சொல்லலாம், உனக்கு அது தெரியாது, விளங்கப்படுத்தவும் இயலாது. எனவே உலகத்தில் சில விஷயங்கள் விளங்கப்படுத்த முடியாது, சில விஷயங்கள் வந்து கேள்வி கேட்க நம்மளுக்கு பொறுமையாக இருக்க முடியாது என்பதனால கேள்வி கேளுங்கன்னு எல்லாருக்கும் என்ன செய்ய முடியாது, சொல்லவும் முடியாது என்கின்ற ஒரு விதியை நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சு பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரோ இல்முள்ளோ அல்லா தான் அனுப்பிக்கிறா, படிக்க அனுப்பிக்கிறான்னு தெரிஞ்சு கேள்வி கேட்டாரா இல்லையா, கப்பல் ஓட்ட போட்டால் கேள்வி கேட்க வருமா இல்லையா, அவ்வளோ போகிற கப்பல் நல்லா இருக்கிற கப்பலை போட்டு ஓட்டையை போட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் இவர் போட்ட ரீசனையாக சொல்லணுமா இல்லையா, அவர் சொல்லலை, கேள்வி கேட்க வேணாட்டு போனார். அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சார், அநியாயமாக அந்த அந்த ஊர் மக்களை தாட்டுறதுக்காக வேண்டிய கப்பல் என்ன செஞ்சிட்டீங்க, ஓட்டையை போட்டீங்களேன்னு சொன்னார். ஆனால் அவர் பதில் சொல்லலை, கேள்வி கேட்க வேணான்னு சொல்லி நீங்கள் என்ன செஞ்சீங்க, கேட்டீங்க, அதனால் நிறுத்திடுவேன்னு சொன்னார். இல்லை நான் இது பூரா கேட்க மாட்டேன், ஒரு பிழை ஏற்றுக்கிட்டார், இது பூரா கேட்க மாட்டேன் அப்படின்றார். ஏன்னா இப்போ இதில் இவர் ஒரு இல்மோட செய்கிறார், அவருக்கு அந்த இல்மு இல்லை. எனவே அன்புள்ள சகோதரர்களை நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மனிதன் கேள்வி கேட்க முடியாது என்பதற்கு பல காரணங்கள் உண்டு. நம்மளோட சிந்தனை அங்கே போய் என்ன செய்யாது, சேராது அப்படின்றது.